அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த பதிவுங்க. குறிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற அவசியமான பதிவும் கூட. எல்லாருமே வெளியில் வெளியூராக இருக்கட்டும், வெளியில் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கே ஓடி போய் நம்ம வேலை செஞ்சுட்டு வந்தாலுமே நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனே அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி வரும் பார்த்திங்களா. அந்த நிம்மதி சந்தோஷத்தை நம்முடைய வீடு தான் தரும். அது சொந்த வீடோ வாடகை வீடோ, அந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு நிம்மதி அது ஒரு கிடைக்கிது பார்த்திங்களா. அப்படி நம்முடைய வீடு என்றைக்குமே நிம்மதியோடையும் சந்தோஷத்தையோடையும் நல்ல ஒரு பணப்புழக்கங்கள், ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக அப்படி இருப்பதற்கு நம்முடைய வீட்டில் மிக முக்கியமான ஒரு காரணமான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கிச்சன் தான். கிச்சன் பெரும்பாலாமே நமக்கு பெண்களுடைய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. அதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதாவது அந்த கிச்சனானது நமக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்குது. அந்த தென்கிழக்கு மூலை அப்படின்னு சொல்லிட்டாலே, அந்த தென்கிழக்கு மூலை ஒரு வீட்டில் சரியாக இல்லாமல் போயிட்டாலே நமக்கு பெண்களுக்கான அந்த உடல் நலம், மனநலம் ஏதாவது ஒன்று மாற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது. இது எல்லா பாதிப்புகளுமே நமக்கு அந்த தென்கிழக்கு மூலையிலிருந்து தான் வருதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் நம்ம சமையலறையானது அந்த தென்கிழக்கு பகுதி எப்பயுமே சுத்தமாக இருக்கணும், நல்லா வச்சுக்கோங்க, நீட்டாக இருக்கணும் அப்படின்னு திரும்ப நிறைய பதிவுகளை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு நம்முடைய அடுப்பு மேடையில் நம்ம எந்தெந்த பொருட்கள் எங்கெல்லாம் வைக்கக்கூடாது, தவறுதலாக சில பொருட்களை இப்படி வச்சுட்டா கூட அது குடும்பத்துக்கு தேவையில்லாமல் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் அந்த பண செலவுகள் டக்குன்னு சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் இந்த பண விரயங்கள் வரும் பார்த்திங்களா. அப்படி பண இழப்புகள், குடும்பத்தில் பணம் தங்காமல் போகிறதுக்கு அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்படிப்பட்ட அந்த கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய வீட்லேயுங்க அக்னி மூலைங்கிறது தான் நமக்கு தென்கிழக்கு பகுதி. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்டோட வாஸ்து சாஸ்திரங்கள் சொல்லுது. சொந்த வீடோ வாடகை வீடோ அப்படி நம்ம கிழக்கு பார்த்து அந்த இடத்துல நின்று சமைக்கிறப்ப நம்ம வீட்டுக்கே ஏதாச்சும் நமக்கே தெரியாத தோஷங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட அடுப்படியில் அந்த அடுப்பு மேடை இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம தவறுதலாக சில பொருட்கள் நம்ம இப்படி மாற்றி வைக்கிறது, சில பொருட்களை ஒன்றோடு ஒன்று இப்படி சேர்த்து வைக்கிறது, இது மாதிரி செய்கிறப்ப நிச்சயமாக குடும்பத்துக்கு நமக்கு ஒரு பொருள் இழப்பு, பண இழப்பு, மனசுக்கு ஒரு கஷ்டங்கள், இது எல்லாமே வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இங்கே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். கிச்சனில் நம்ம நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுருப்போங்க. குறிப்பாக சமையல் அறையில் உங்களுடைய ஸ்டவ் இருக்குது பார்த்திங்களா, அந்த அடுப்பு மேடை, அந்த அடுப்புக்கு பக்கத்தில் சில பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஐதீகங்கள் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சில பேர் வீட்டில் நான்வெஜ் வாங்கியிருப்பாங்க. அதாவது ட்ரை அந்த சொல்லுவாங்க பார்த்திங்களா, கருவாடு, இந்த நெத்திலி, இந்த காஞ்ச இறால், இது மாதிரியான பொருட்களை எல்லாம் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை எக்காரணம் கொண்டும் சமையலறையோட மேடை இருக்குது பார்த்திங்களா, அந்த அடுப்புக்கு பக்கத்தில் அந்த மேடைக்கு மேலே வைக்கவே கூடாது. நீங்கள் இதை நம்ம அடுப்புக்கு சமையலறைக்கு கீழ்ப்பக்கத்தில் எங்கேயாவது கப்போர்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வைக்கணுங்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே அடுப்படையிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு நம்ம அசைவ உணவுகள் சமைச்சாலுமே நம்ம ஒரு நாள் சமைப்போம் ஞாயிற்றுக்கிழமை, எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு ஸ்மெல்லானது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு, அதாவது அது ஒரு துர்நாற்றம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது மாதிரி உங்கள் அடுப்பில் ஸ்டவ் பக்கத்தில் எங்கேயாச்சும் இது மாதிரியான ஒரு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துப்போ மாற்றிக்கோங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீட்டில் குறிப்பாக அந்த கருப்பு உளுந்து, இந்த கருப்பு எள்ளு, ஊறுகாய், இது மாதிரியான எண்ணெய் வகை, இது மாதிரியான ஐட்டம்ஸை இந்த சமையலறை மேடையில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்ம எக்கையுமே வைக்கக்கூடாதுங்க. அதுவும் சமையலறைக்கு அந்த கீழ்ப்பக்கத்தில் அந்த உள்ள கபோர்ட்ஸில் லேஃப்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அடுப்பு மேடையில் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பொருட்கள் வைக்கக்கூடாது. அப்போ எந்த பொருட்கள் தான் ஸ்டவ் பக்கத்தில் நம்ம வைக்கணும், அதாவது உங்களுடைய வலது கை பக்கம் எந்த பக்கம் தான் உங்களுக்கு நமக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு தான். கல்லுப்பு நீங்கள் கீழே தான் இது வரைக்கும் வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல, ஒரு சாஸ்திரத்துக்காவது சின்னதான ஒரு ஜாடியில் வாங்கிட்டு கல்லுப்பு இல்லாட்டி தூள் உப்பு, இந்த ரெண்டு நம்ம உபயோகப்படுத்துவோம் பார்த்திங்களா, இந்த உப்பு அந்த இடத்துல, அதாவது உங்களுடைய அடுப்போட அந்த வலது பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கணும். குறிப்பாக இன்னொரு விஷயம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி டப்பாவையும் கூட நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்படி அந்த இடத்துல நம்ம வைக்கிறப்ப நல்லபடியான ஒரு தன ஆகர்ஷணம் நமக்கு வரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி அடுப்பு மேடையில் எப்பயுமே ஒரு செம்பு நிறைய சமையலறை மேடையில் தண்ணியானது இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்,
தண்ணி வந்து ஒரு குடம் பிடிச்சிட்டு வந்து நம்ம அடுப்படைக்கில் சமையலுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம். இப்போயுமே நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் பல பேருடைய வீட்டில் இப்போலாம் வந்து ஆர்ஓ வாங்க ஆரம்பிச்சிட்டோம், இந்த கேன் தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறப்ப இந்த அடுப்பு மேடையில் நிறைய பேர் தண்ணி வச்சுக்கிறது இல்லை. அதுக்குன்னு தனியாக ஸ்டாண்டு மாதிரி போட்டு அதிலேருந்து இப்படி டேப்பை திறந்து பிடிச்சிக்கிறோம். ஆனால் அப்படி பண்ணாமல் ஒரே ஒரு பாத்திரம் இல்லாட்டி ஒரு செம்பில் தண்ணி மட்டும் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி எப்பயுமே இந்த அடுப்பு மேடைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்முடைய இந்த அடுப்போட இந்த வலது பக்கத்தில் இப்படி கல்லுப்பு, இந்த நெய், தண்ணி இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே இருக்கிறதுங்கிறது வீட்டுக்கு நல்லபடியான ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வீட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம், சமையலறைங்கிறதே வந்து ஒரு வீட்டோட பூஜை அறைக்கு அடுத்தபடியாக சொல்கிற ஒரு விஷயந்தான் சமையலறை. ஏன்னா சுவாமி ரூம் நம்ம எவ்வளோ சுத்தபத்தமாக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் கிச்சனும் நல்லா க்ளீனாக வைங்க, கிச்சன் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனானது நல்லா தொடச்சி விட்டு நல்லா க்ளீனாகி அந்த சிங்குக்குள்ளே எந்தவித எச்சி பாத்திரமும் இல்லாமல் அப்படி இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா அப்படி எப்படி எந்த வீட்டில் இப்படி சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சமானது நல்ல நிலச்சிருக்கும். அதே மாதிரி பெண்களுடைய மன நிம்மதி, மனநலம், உடல்நலம் இது ரெண்டுக்குமே மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுப்படி தான். அதனால தான் அடுப்படியில் தேவையில்லாத குப்பைகள் போட்டு அடைக்கிறது, இப்படி எச்சி பாத்திரங்கள் கழுகாமல் அப்படி தட்டு காஞ்சு போய் ரொம்ப நேரமாக இருக்கும். அது மாதிரியெல்லாம் அடுப்படியில் நம்ம வைக்க ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் நலமும் மனநலம், அது குறிப்பாக குடும்ப தலைவிகள் இருக்கும் பார்த்திங்களா, நம்முடைய உடல்நலம் மனநலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் அதிகபட்சமாக நமக்கு எவ்வளோக்களவு உங்களால் சுத்தப்படுத்தி வைக்க முடியுமோ அவ்வளோக்களவு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அடுத்ததாக எல்லாருடைய வீட்லையுமே அன்னபூர்ணி சிலை சுவாமி ரூமில் தான் வச்சுருப்போம். ஆனால் உங்கள்கிட்ட வாய்ப்பு இருக்குது ஒரு 2-3 சிலையோ படமோ அது மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேர் கிஃப்டாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி உள்ள அந்த சிலையில் கொஞ்சம் நம்ம அடியில் பச்சரிசியோ வச்சுட்டு அதற்கு மேலே சிலை வைப்போம். இப்படி சிலை இல்லாதவங்க ஏதாவது ஒரு படம் இருந்ததுன்னா இந்த அக்னி மூலையில் நீங்கள் சமைக்கிற அந்த சமையல் அறையில் நீங்கள் தென்கிழக்கு மூலையில் நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப விசேஷமான நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக பார்த்து இந்த அடுப்பு மேடையில் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வைக்காமல் தேவைப்படுகின்ற விஷயங்கள் மட்டும் நீங்கள் அந்த இடத்துல வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் வந்து பண கஷ்டங்கிற ஒரு வார்த்தைக்கே இருக்காது. சொல்லப்போனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான், நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்மளே இப்போ போய் கிச்சனில் போய் பார்த்தோன்னா இதெல்லாம் சில பொருட்கள் எல்லாம் மாற்றி வச்சுருப்போம். அப்படி சரியான முறையில் நம்ம வச்சாலே போதும், வாழ்க்கையில் வந்து நம்முடைய குடும்பத்தில் நல்ல பணவரவானது அதிகரிக்கும். சேமிப்பே இல்லை எங்கள் வீட்டில், பணம் வந்த வழிக்கே போயிடுது அப்படிங்கிறவங்க கூட நம்ம இந்த மாதிரியான முறைகள் சின்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போ நல்லபடியாக சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். நல்ல ஒரு பணவரவு இதெல்லாம் பெருக ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்குங்க. சின்னதான ஒரு மாற்றம் தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல சுபிக்ஷங்களும் நல்ல நல்ல பலன்களும் உங்கள் குடும்பத்தை தேடி வருங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.